சென்னையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 169 செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கும் நிகழ்வில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 400 இடங்கள் ட்விட்டர் மற்றும் கண்காணிப்பாளர் புதிய பணியிடங்கள் அந்த பதவி உயர்வுகள் வருகிற போது அந்த பணியிடங்கள் உருவாகிறது. இப்பொழுது ஒரு 169 தரப்பட்டிருக்கிறது. ஒரு 37 தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடங்கள் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு புதிய பணியிடங்கள் என்றெல்லாம் 723 உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் தொழிற்சங்க நிர்வாகிகள் இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக 2015 தற்காலிகமாகவே இருக்கிறார்கள். எனவே இந்த 8000த்திற்கும் மேற்பட்டவர்களை இதே நிலையில் பதவி உயர்வு என்று தந்து கொண்டு வந்தால் மிக நீண்ட நாட்கள் ஆகும். எனவே கூடுதல் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்று அரசிடம் அவர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு 1000 பணியிடங்கள் இந்த 169ஐயும் சேர்த்து 1000 பணியிடங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது எந்தெந்த வகைகளில் எந்தெந்த துறைக்கு, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள், பதவி உயர்வுகள் போன்ற பல்வேறு நிலைகளில் எதற்கென்று நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் இன்னும் 2 நாட்களில் அதற்கான பட்டியலை வெளியிடுவார். பட்டியலை வெளியிடுவது மட்டுமல்ல, இன்றைக்கு 169 பேருக்கு தரப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற 831 பேருக்கும் இந்த அரசு சொன்னதை செய்யும் என்கின்ற அரசு என்கின்ற காரணத்தினால் பொங்கலுக்கு முன்னாலேயே 1000 பேரும் முழுமையாக இந்த பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்கின்ற அந்த செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.